ஹலோ ஹலோ மக்களே, வெல்கம் டு எட் அனதர் பாட்காஸ்ட் எபிசோட் ஆஃப் ஹலோ ஃப்ரம் அருண். மறுபடியும் உங்களை இந்த பாட்காஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. ஸோ இது வந்து எபிசோட் 5 ஆஃப் சீசன் 3. இந்த சீசனில் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா எமோஷன்ஸ் பற்றி தான். ஏன் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா, ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஹியூமனால் 34,000 எமோஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அதை பற்றி படிக்க ஆரம்பிக்கும் போது தான் அப்போ ஒவ்வொரு எமோஷனுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும், இல்லை அது வரத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற க்யூரியாசிட்டி எனக்கு ஜாஸ்தியாச்சு. ஸோ 34,000 எமோஷன்ஸை பற்றியும் பேசுகிறதுன்றது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. அப்படின்றதுனால எனக்கு ரிலேட் ஆகக்கூடிய நம்மளோட லைஃப் ஸ்டைலில் அதிகமாக நம்ம ஃபீல் பண்ணுற எமோஷன்ஸை பற்றி பேசலாம், அதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை பற்றி பேசலாம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த சீசனோட நோக்கம். இந்த சீசனில் நம்ம ஏற்கனவே வந்துட்டு 3 எமோஷன்ஸ் பற்றி பேசிட்டோம்: ஃபியர், ஜாய், ஆங்கர். ஸோ ஒரு ஸ்டடி என்ன கன்க்ளூட் பண்ணுதுன்னா, 4 கோர் எமோஷன்ஸ் தான் வந்து நம்மளை வந்து ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஸ்டடி கன்க்ளூட் பண்ணுது. அந்த 4 கோர் எமோஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம், கோபம், சந்தோஷம், வருத்தம். ஸோ முதல் 3 விஷயத்தை பற்றி பேசியாச்சு. ஸோ நேச்சுரலாக அடுத்து நம்ம பேச வேண்டிய விஷயம் வருத்தம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சேட்னஸ், அதை பற்றி தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். என்னோடய பர்ஸ்பெக்டிவ் சேட்னஸை சுற்றி என்ன இருக்குது, நான் என்ன தேடி படித்ததில் எனக்கு கிடைச்ச சில இன்ஃபர்மேஷன்ஸ், அதை பற்றி தான் நான் இந்த எபிசோடில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து நம்ம வருத்தமாக இருக்கிற நிமிடங்கள் வந்து ரொம்ப வேகமாக கடந்துடணுன்னு தான் ஆசைப்படுவோம். வருத்தம் வந்து நமக்கு எப்போவுமே ஒரு பிடித்தமான ஒரு எமோஷனாவோ நமக்கு இருந்திருக்கவே முடியாது. எப்போல்லாம் நீங்கள் வருத்தமாக இருக்கீங்கன்ற மொமெண்ட்டை யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மொமெண்ட்லலாம் நான் இருந்திருக்கக்கூடாது, அதுலேருந்து வேகமாக ஸ்கிப் பண்ணி என் லைஃப் அடுத்த லெவலுக்கு போயிருக்கணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். இல்லை இப்போது நீங்கள் வருத்தமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நிலை டக்குன்னு மாறிடாதா அப்படின்றது தான் உங்கள் பிரெயின் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும். இதுதான் சேட்னஸ். அதாவது சேட்னஸ் வந்து ஒரு அன்பிளசண்ட்டான எமோஷன். நீங்கள் இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க, பாட்காஸ்ட்டை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தெரியும். எமோஷன்ஸை 2 பக்கெட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ளசன்ட் எமோஷன்ஸ், இன்னொன்று அன்பிளசன்ட் எமோஷன்ஸ். ப்ளசன்ட் எமோஷன்ஸுன்றது நீங்கள் அந்த ஸ்டேட்லேயே இருக்க ஆசைப்படுற எமோஷன்ஸ், அதாவது ஹாப்பினஸ் மாதிரி. அன்பிளசன்ட் எமோஷன்றது வந்து அதுலேருந்து எப்படியாவது அந்த எமோஷன்லேருந்து நீங்கள் விட்டு வெளியே வந்துடணுன்னு தான் உங்கள் பிரெயின் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். உதாரணமாக நம்ம பேசிகிட்டு இருக்க வருத்தம், இல்லை நம்ம பேசி முடித்த கோபம், பயம், இது எல்லாமே வந்து நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்றது தான் வந்து அன்பிளசன்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. சரி, கம்மிங் பேக் டு சேட்னஸ். சேட்னஸ் எப்போல்லாம் ஒருத்தனை ஹிட் பண்ணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னும் போது தான் மோஸ்ட் ப்ராபப்ளி சேட்னஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் நடக்கலை, இல்லை உங்கள் க்ளோஸ்டு ஒன்று வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும் போது, இல்லை வந்து உங்களுக்கு தேவையான பொருள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் கிடைக்காத போது, இந்த மாதிரி நேரங்களில் தான் வந்து உங்களுக்கு வருத்தம் வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்ட போது, இல்லை உங்களுக்கு ஒரு பிரேக்கப் ஆகிட்ட போது, இல்லை உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இறந்துட்ட போது, இந்த மாதிரி தருணங்களில் தான் வந்து உங்கள் பிரெயின் வந்து சேட்னஸ் அப்படின்ற ஒரு எமோஷன் வந்து ட்ரிகர் பண்ணும். அப்போது அது எதுக்கு அது ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா வந்து உங்களால் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து 2 டைப் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து வரத்துக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஒன்று கோபம், இன்னொன்று வருத்தம். கோபம் என்ன பண்ணுன்னா, அதை ரெசிஸ்ட் பண்ணி எனக்கு எதுவுமே இல்லை, இது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, நான் இந்த இடத்துலேருந்து உந்தி அடுத்த நிலைமைக்கு டக்குன்னு போயிடணும் அப்படின்றது தான் ஒரு மாறுவேஷம் போட்டு ஒரு எமோஷன் வரும் இல்லையா, அதுதான் கோபம். இதை பற்றி நம்ம கோபம்ன்ற அந்த எபிசோடில் வந்து நிறைய பேசியிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கோபமாக வராத நேரத்தில் வந்து மோஸ்ட் லைக்லி அது வருத்தமாக தான் வரும். வருத்தம் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி உட்கார வச்சிரும், ஒரு சிலை மாதிரி உட்கார வச்சிரும். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. அதுதான் வருத்தம். ஏன் அது வருது? இப்போ இது ரொம்ப மோசமானதாக தானே தெரியுது அப்படின்னா, அது மோசமானதாக இல்லை. அதாவது உங்களால் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் இல்லைனா பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்லேருந்து உங்களால் நகர முடியாத ஒரு சூழலில் நீங்கள் இருக்கீங்கன்னா, வருத்தம்னு உங்களுக்கு ஒன்று வந்தால் தான் யூ வில் சிட் டவுன் ஐடியலி. அப்போ தான் நீங்கள் செவனேன்னு உட்காருவீங்க. அமைதியாக உட்காரத்துக்கு, உங்களை புஷ் பண்ணுறதுக்கு தான் அந்த எமோஷனை பிரெயின் ட்ரிகர் பண்ணுது. அப்படி அமைதியாக உட்காந்தா தான் நீங்கள் அந்த சூழ்நிலையை முதல்ல அசஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றதை நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அதை கவனிக்க ஆரம்பிக்கும் போது தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அப்போ தான் அந்த வருத்தத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முடியும். இதுக்காக தான் வருத்தம்னு ஒன்று வருது அப்படின்றது தான் நிறைய ஸ்டடீஸ் கன்க்ளூட் பண்ணுற விஷயம். ரொம்ப ரீசனபிளாக எனக்கு தோணுன விஷயமும் இதுதான். ஸோ நமக்கு வருத்தம் வரும்போது
நம்மளால் செயல்படவே முடியாது இந்த சென்ஸ் நம்மளால் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, நமக்கு ஒரு பெரிய பிரேக் தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயந்தான் இருக்கும். ரொம்ப சேடாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது நீங்கள் எதுவுமே பண்ணுறதுக்கான ஆர்வத்தில் இருக்க மாட்டீங்க. யூ வாண்ட் டு சிட் டவுன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் பிரெயின் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ற சிக்னலை உங்களுக்கே பாஸ் பண்ணுது. ஸோ வருத்தம் அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ற சிக்னலை உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் உங்கள் பிரெயின் வந்து பாஸ் பண்ணுறது தான் வந்து வருத்தம்ன்ற எமோஷன் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான பெரிய எக்ஸாஜரேஷனும் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்போல்லாம் சேடாக இருக்கீங்களோ அப்போ உங்களோட க்ளோஸ்டு ஒன்ஸ் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா வருத்தம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்கள் பாடி லாங்குவேஜ்லேயே ரொம்ப ஈஸியாக வந்து வெளியே தெரியக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி எமோஷன் வந்து வருத்தமும் கூட. நீங்கள் மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா இருக்கும். ஆனால் நீங்கள் சேடாக இருக்கும்போது உங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சவங்களுக்கு ஈஸியாக காட்டி கொடுத்துரும். அதோட பர்பஸும் அதுதான். அதில் இப்போது இதுதான் நான் முதல்ல சொல்ல வந்தது. நான் வருத்தமாக இருக்கிறது யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல இருக்க காமெடி என்னென்னா, வருத்தம் வரதே வந்து அது வந்து ஒரு சிக்னல். உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைன்றது வந்து உங்கள் பிரெயின் வந்து உங்கள் பாடிக்கு ஒரு சிக்னலாக அனுப்புது. அதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமலே இருந்தீங்கன்னா அந்த சேட்னஸ் அப்படியே உங்களுக்குள்ளேயே தங்கி 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 அதுதான் ஒரு கிளினிக்கல் டிப்ரெஷனாக மாறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சேட்னஸ்னால் என்ன, டிப்ரெஷனாக என்னன்றதை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிக்னல் பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு வந்து உங்களை அப்ரோச் பண்ணி அவங்க கூட உட்காந்து பேசுவாங்க. இல்லை நீங்கள் ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணி அவங்க கூட உட்காந்து பேசுவீங்க. இல்லை உங்களுக்குள்ளேயே ஒரு கன்சல்டன்ட் இருப்பான், அவங்க கூட உட்காந்து பேசுவீங்க. அப்படி பேசும்போது ஓகே இதுதான் நடக்குது, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு நகர ஆரம்பிப்பீங்க. இதுதான் சேட்னஸ் உங்களுக்கு வரதுக்கான காரணம். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருந்தாலும் இந்த பர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு. அந்த தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே, நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன், அது இப்போ எனக்கு ஒரு சிக்னல்ன்ற மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அது ஏன் வந்ததுன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நான் என்ன தான் பண்ணணும் அடுத்து அப்படின்னா, இந்த சேட்னஸை நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு என்னோடய பர்ஸ்பெக்டிவில் 2 விஷயந்தான் வந்து மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்று, நீங்கள் புலம்பலாம், இல்லை அழலாம், சிரிப்பாக இருக்கலாம். பட் வந்து வென்டிங் அவுட்டுன்றது தான் சேட்னஸோட ரொம்ப ஈஸியரான சொல்யூஷனாக நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயமாகவும் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எனக்கு தோணுது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருப்பீங்க. உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ, இல்லை உங்கள் அப்பாட்டையோ, உங்கள் அம்மாட்டையோ, உங்கள் பிரதர்கிட்டையோ, உங்கள் சிஸ்டர்கிட்டையோ, இல்லை உங்கள் ஒய்ஃப்கிட்டையோ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு இருப்பாங்க. நீங்கள் அந்த பிரச்சனையை சொல்லிகிட்டே இருப்பீங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் உங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பான் இல்லையா, அது வந்து உங்களோட அந்த சூழ்நிலையை வந்து ரொம்ப ஈஸ் பண்ணும், இலகுவானதாக மாற்றும் போது உங்களுக்கு அந்த மொமெண்ட்டில் அந்த சேட்னஸ்லேருந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கிது. அப்போ தான் அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணுவீங்க. அடுத்தது நீங்கள் ஏதாவது பண்ணும்போது தான் உங்கள் எமோஷனில் சேஞ்சே வரும். இல்லைனா அங்கேயே நின்று சேடாகவே தான் இருப்பீங்க. இல்லை உங்களால் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக புலம்ப முடியல, உங்களுக்கு அழுக வருதுன்னா இட் இஸ் ஓகே டு க்ரை. அதுதான் வந்து நான் என்னோடய பர்ஸ்பெக்டிவில் சொல்லுவேன். இட் இஸ் ஓகே டு பி சேட். ஏன்னா நீங்கள் வருத்தமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு நிகழ்வுனால தான் நீங்கள் வருத்தமாக இருப்பீங்க. வருத்தமாக இருக்கிறதுன்றது, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுன்றது எப்படி ஒரு எமோஷனோ அதே மாதிரி வருத்தமாக இருக்குன்றது ஒரு எமோஷன் தான். அதுலேருந்து தப்பிச்சு ஓடிடணும், நான் வருத்தமே படக்கூடாது வாழ்க்கை முழுக்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூப்பிடான விஷயமாக தான் என் பர்ஸ்பெக்டிவில் தோணுது. எஸ், இட் இஸ் அப்சல்யூட்லி ஸ்டூப்பிட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பி சேட் அட் ஆல் அப்படின்றது தான் பிளண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் என் பர்ஸ்பெக்டிவில். ஸோ அப்போ வந்து நீங்கள் வெண்ட் அவுட் பண்ணியோ அழுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி பண்ணிக்க முடியும்னா அந்த எமோஷன்லேருந்து இன்னொரு எமோஷன்ஸை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும். பொதுவாகவே நீங்கள் வேறு எமோஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் லிவிங்கே. ஒரு நாள் நீங்கள் கோவமாக இருப்பீங்க, 10 நிமிஷம் கோவமாக இருப்பீங்க, 10 நிமிஷம் சிரிப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த வருத்தம் வந்து நீங்கள் வந்து மற்ற எமோஷன்ஸ்க்கும் இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இவன் வந்து ஒரு காமிக்கில் வர ஹீரோ வில்லன் மாதிரி ஸ்ட்ரைட் ஆப்போசிட் ஆஃப் இன்னொரு எமோஷன். என்னென்னா ஹாப்பினஸோட ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தான் சேட்னஸ். அதாவது எந்தெந்த காரணத்துக்காகலாம் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களோ அதோட ஸ்ட்ரைட் ஆப்போசிட் காரணத்துக்காக தான் நீங்கள் வருத்தமாக இருப்பீங்க. எதுக்கெலாம் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு கேட்டால், அது ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு எபிசோட் இருக்குது, கடைசி எபிசோட், அதை போய் பாருங்கள், அதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.
சேட்னஸ்க்கு நான் ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்காம போகும்போது, இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸை கொடுத்தது உங்களை விட்டு விலகி போகும்போது யூல் பி சேட். அவ்வளோதான் சேட்னஸ்க்கான ரொம்ப பிளைன் சிம்பிளான ரீசன். அதே மாதிரி ஹாப்பினஸ் வந்து நீங்கள் மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸ் அப்போ நடுவில் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க. ஒரு நாளில் வந்து நீங்கள் கோவமாக இருக்கும் போதே கூட நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வந்துச்சுன்னா நீங்கள் பயங்கர சந்தோஷமாகிடுவீங்க. ஆனால் சேட்னஸ் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வருத்தமாக இருக்கும்போது அந்த எமோஷன்லேயே தான் நீங்கள் வந்து அந்த எமோஷனை நீங்கள் டீல் பண்ணி முடிக்காத வரைக்கும் நீங்கள் இன்னொரு எமோஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்றது வந்து நாட் இம்பாசிபிள், ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. முடியவே முடியாதுன்னு கிடையாது, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வருத்தமாக இருக்கும்போது நீங்கள் சிரிக்க முயற்சி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சிரிக்கிறீங்கன்னா அந்த எமோஷன்லேருந்து அடுத்த எமோஷனல் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்றது தான் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டடீஸ் சொல்கிற விஷயம். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு சேட்னஸில் இருந்துட்டு இன்னொரு எமோஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் யூ நீட் அ ஹெல்ப். அந்த ஹெல்ப் உங்களுக்கு கிடைச்சாதான், இன்டர்னலாகவோ எக்ஸ்டர்னலாகவோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைச்சாதான் நீங்கள் வந்து சேட்னஸ் அப்படின்ற எமோஷன்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிக்கவே முடியும். அப்போ தான் அந்த சைக்கிள் முடியுது. இவ்வளோ தான் மோஸ்ட்லி சேட்னஸ் பற்றி நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் இது மட்டும்தான். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். இதில் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வருத்தமாக இருக்கிறது வந்துட்டு ஓகே, இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தவங்களை வருத்தமாக இருக்கிறவங்கள பார்க்குறீங்க, இப்போ அவனை பார்க்குறீங்க, அவன் வந்து ரொம்ப சேடாக இருக்கான் அப்படின்னும் போது அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்றது வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா? அதை பற்றி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் பேசணும், அதை பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என்னன்னா, நீங்கள் ஒருத்தர் வந்து உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கான், அவனை போய் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும், அவனை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அவன்கிட்ட போய் நீங்கள் கேட்பீங்க, அவன் வந்து சொல்ல ட்ரை பண்ணுவான். அவன் சொல்ல ட்ரை பண்ணும்போது அவனுக்கான ஸ்பேஸை கொடுங்க, அவன் ஃபுல்லாக சொல்லி முடிக்கட்டும். உங்களுக்கு லைஃப்பில் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்களா இருக்கும், நீங்கள் பெரிய எக்ஸ்பர்டீஸாக இருப்பீங்களா இருக்கும். ஒன்றும் கிடையாது. இப்போ ஸ்கூல் டைமில் ஒரு பேனா தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பயங்கர சேடான விஷயம். ஒரு 10 வயசு பையன் உங்கள்கிட்ட வந்து பேனா தொலைஞ்சிருச்சு அப்படின்னு வருத்தமாக இருக்கும்போது, இதுக்கெலாம் வருத்தமாக இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஃபுல்லாக அவன் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் அதே விஷயத்த சொல்லலாம். அப்ரப்டாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு போகாமல் அவனை வென்ட் அவுட் பண்ணுறதுக்கான இடத்த க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவன் ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட ரொம்ப வருத்தமாக சொல்கிறான்னா அவனோட ஃபுல் ஸ்டோரியும் சொல்ல விடுங்க. அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சின்ன விஷயமா இருக்கலாம், அவனுக்கு அது பெரிய விஷயமா இருந்திருக்கலாம். ஸோ பேசிக்கலி அவன் ஃபுல்லாக சொல்ல விடுங்க, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல். அவன் உங்கள்கிட்ட எந்த விதமான அட்வைஸும் எதிர்பார்க்க மாட்டான். சேட்னஸ்க்கு எந்த விதமான சொல்யூஷனும் தேவையில்லை. ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குறதுல மேக் சென்ஸ். ஒருத்தன் வருத்தமாக இருக்கான் அப்படின்னா இதெல்லாம் பண்ணால் நீ ஹாப்பி ஆகிடுவ அப்படின்னு சொல்கிறதுல வந்துட்டு எந்த விதமான கரெக்டான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் பேசிக்காக நம்ம ஹாப்பியாக இருக்கிறத நோக்கி தான் நம்ம நகருவோம் அப்படின்றது தான் ஐடியா. பட் வந்து நீங்கள் சேட்னஸ்க்கு வந்து ப்ராப்பர் சைக்கிள் எங்கே எண்ட் ஆகுதுன்னா, அவன் வென்ட் அவுட் முடித்த உடனே அவன் உங்கள்கிட்ட புலம்பி முடித்த உடனேவோ இல்லை அழுது முடித்த உடனேவோ அந்த எமோஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகி முடிஞ்சிருது. அவன் சேட்னஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு அங்கேயே க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அவன் என்ன நகரணுன்றதை அவன் ரொம்ப கிளியராக டிசைட் பண்ணிக்க முடியும். இஃப் ஹி வாண்ட்ஸ் டு பி மறுபடியும் சேடாகவே இருக்க அவன் முடிவு பண்ணுறான் அப்படின்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவனால் அந்த இடத்துலேருந்து நகரவே முடியல அப்படின்னா அப்போ நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைமில் இந்த வருத்தம் வந்து ரொம்ப மொமெண்ட்ரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும், ரொம்ப டெம்பரரியான அந்த மாதிரி நகர்ந்து போயிடக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். இது வந்து இட் கேன் பி டெல்ட் வித் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நான் இந்த எபிசோடில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா, இட் இஸ் ஓகே டு பி சேட். ஆனால் வந்து நீங்கள் எப்போவுமே சேடாக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களை வந்து கிளினிக்கல் டிப்ரெஷன் அப்படின்னு மார்க் பண்ணுறாங்க. அதாவது வந்து உங்களுக்கு எந்த காரணமே இல்லை ஆனால் நீங்கள் எப்போவுமே வருத்தமாக இருக்கீங்கன்னா யூ நீட் அன் எக்ஸ்பர்டீஸ் டு டிஸ்கஸ். ஒரு நல்லா இதை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் பேசணுமா இருக்கும். இல்லை உங்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் தான் இருக்குன்னா இது இப்படி தான் வருத்தம் ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மேபி அடுத்த வாட்டி உங்களுக்கு ஒரு வருத்தம் வரும்போது நீங்கள் இந்த கதைக்கு பின்னாடி உங்களோட எமோஷன்ஸை வந்து ஃபிட் பண்ணி பாருங்கள். இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேன் பி மீனிங்ஃபுல் அப்படின்றது தான். இதில் நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற விஷயமே ஒரு எமோஷன் எதுக்காக வருது, அதோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். ஹோப்ஃபுல்லி நான் ஓரளவுக்கு தெளிவாக இதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எமோஷன்ஸ் பற்றி பேசும்போது என்னென்னா, இப்போ கடைசியாக பேசின இந்த 4 எமோஷன்ஸ்லையும் நான் எந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை பற்றியும் சொல்லலை. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டடியில் கிடைக்கிற டீட்டெயில்ஸை பற்றியும் எனக்கு ஜெனரிக்காக இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் பற்றி மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த சேட்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சேட்னஸ்லேருந்து எப்படி வெளியே வந்திருக்கீங்க அப்படின்ற கதையை உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஹலோ ஃப்ரம் அருண் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அடுத்தடுத்த பாட்காஸ்ட்டில் நான் அந்த ஸ்டோரிஸை ஷேர் பண்ணுவேன்.
ஏன்னா அது வந்து வேறு யாருக்கோ வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், ஏன் எனக்கே கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அடுத்த வாட்டி ஒரு சேட்னஸ் என்னை ஹிட் பண்ணும்போது நான் எப்படி டீல் பண்ணணும், அது வந்து நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்ற ஐடியா எனக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இல்லை யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த பாட்காஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த எமோஷன்ஸ் என்ன பேசலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு, இல்லை இந்த எமோஷன்ஸே வேணாம், யூ ஹேவ் சம் அதர் ஐடியா, அதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னா நீங்கள் ஹலோ ஃப்ரம் அருண் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். மறுபடியும் இன்னொரு பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.